என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். சங்கர் டைரக்ஷனில் இளைய தளபதி விஜய், சத்யராஜ், ஜீவா, ஸ்ரீகாந்த், இலியானா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற படம் நண்பன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் கிட்ட அவங்க அப்பா போய் நீ பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ, இல்ல சச்சின் டெண்டுல்கர் கிட்ட அவங்க அப்பா போய் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ என்ன இருக்கும் யோசிச்சுப்ப. வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். தமிழில் கல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா தோண்டி வெளிக்கொணர்தல், அதாவது உள்ளிருந்து தோண்டி வெளியே எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்தல் அப்படிங்கிற அர்த்தமே தவிர திணித்தல் அப்படிங்கிற பொருள் அல்ல. அதுதான் இந்த படத்தோட கதையும். இந்த படத்தில் புதுமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சங்கரோட முதல் ரீமேக் படம். விஜய், சத்யராஜ், ஜீவா, ஸ்ரீகாந்த்னு பல முன்னணி நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிற மல்டி ஸ்டார் படம். அதையெல்லாம் விட புதுமையான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே, நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ் தாட். இந்த படத்துக்கு சாதகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுரை சொல்வது அறிவுரை சொல்கிற மாதிரி தெரியாமல் இருக்கிறது தான். அறிவுரை சொல்கிறது போல் லைட்டாக தெரிஞ்சாலும் சரி, இல்லை படத்தில் இருக்கிற இளமை துள்ளல் சற்றே கொஞ்சம் குறைஞ்சாலும் சரி, இது அட்வைஸ் வகையரா படம் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி தூக்கி பரன் மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் லவ் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபியை, கல்யாணம் பண்ணிக்க போகிறது மெஷினை. என்னதான் ஹிந்தியில் ஏற்கனவே வந்த படம்னாலும் தமிழ்லையும் அதே ஃபீல் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். படம் முழுக்க இளமை, கலர்ஃபுல், துள்ளல் அப்படி இருந்தாலும் படத்தில் ஏதோ நம்மளால் சென்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மென் சோகம் இளையோடிட்டு இருக்கும். இல்லையே சோகம் இல்லையே, நல்ல பயங்கர ஜாலியாக தான் இருக்குது படம், சோகமாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இல்லை, ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயை நாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் அவர் ஸ்ரீகாந்த் தேடிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னால் ஐயோ என்ன இருக்கும், விஜய்க்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஆனால் அது உங்களால் உணர முடியாது, அது ஒரு மென் சோகம். அதனால தான் அது மென் சோகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மிகைப்பட்டிருந்தா படத்தோட துள்ளல் அடிபட்டு போயிருக்கும். அது மிகைப்படாமல் பார்த்து கொண்டது இயக்குனரோட திறமை. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய ஜாம்பவான்கள். சத்யராஜ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் எல்லாருமே அஸ்தி இருக்கிறாங்க. சத்யன் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இலியானாவை பற்றி சொல்லணும்னா, இவ்வளோ நாள் இவ்வளோ சின்ன இடையை மிஸ் பண்ணியிருக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ஓ சாரி, இவ்வளோ நாள் ஒரு அழகான நடிகையை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோன்னு தோணுது. இலியானாவை பார்த்தாவே ஃபேன்ஸ் எல்லாம் தேன் குடிச்ச நரி மாதிரி ஒரு மயக்கத்துக்கு போயிடுறாங்க. கிசரிக்கும் போது முக்கு முக்கு இடிச்சுக்குமா, இருக்கானா இடுப்பிருக்கானா இல்லையானா இலியானா, ஏய் என்ன ஆட்டம், இடைதானா இந்த கடைதானா மெல்லிடை தாண்டி கூடைதானா. விஜய்க்கு காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, பூவே உனக்காக போல இது ஒரு மைல்ஸ்டோன் படமா இருக்கும். இதுல மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் யாருன்னா பாரி, பஞ்சவன் பாரிவேந்தன். மனோஜ் பரமஹம்சாவோட கேமரா பற்றி சொல்ல வேணும்னா கலர்ஃபுல், கலக்கல் அப்படிங்கிற ரெண்டே வார்த்தையில் சொல்லிடலாம். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாடல்கள் எல்லாம் சூப்பர். என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், ஆல் இஸ் வெல், இலியானா, இடையானா எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ரீரிகார்டிங்கில் கூட தூள் கலப்பிக்கிறாரு. படத்தோட துள்ளல் ரீரிகார்டிங்லேயும் இருக்குது. வசனங்கள் ரொம்ப எளிமையாகவும் கூர்மையாகவும் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயங்களை சாதாரணமாக சொல்லிடுறாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் அந்த சச்சின் டெண்டுல்கரையும் ஏஆர் ரஹ்மானையும் வச்சு சொல்கிற அந்த வசனம். அதே போல் படம் ஃபுல்லாக பிரில்லியண்ட்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, பரீட்சை காலில் அந்த பேப்பரை விஜய் ஃபுல்லாக கிளப் பண்ணி விட்டுட்டு ஓடுற மாதிரி அந்த சீன், அது மாதிரி நிறைய சீன் சொல்லிட்டு போனால் படம் ஃபுல்லாக அந்த மாதிரி பிரில்லியண்ட்டான சீன்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். பாடல் காட்சிகள் இருக்கிற பிரம்மாண்டம் சங்கரோட முத்திரை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு புதுமையை செஞ்சு வித்தியாசத்தை காட்டிட்டாரு. படத்தில் லொக்கேஷன்ஸ்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. கதாபாத்திரங்கள் எல்லாம் மனசில் பதியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம்
ஒரு கலர்ஃபுல் ஐஸ்கிரீம். இது ஒரு ஐஸ்கிரீம், கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம். பாரி எளிமையா சொல்ல வர்றது என்னன்னா, நண்பன். இந்த படம் சங்கர் விஜய்க்கு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் கிரீடத்தில் ஒரு வைரக்கல் அப்படின்னு சொல்லலாம். நண்பன் எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நல்ல விஷயத்தை சொன்னதால் ஆக்சஸ் கோலிவுட்டின் எபோவ் 90 என்ற முத்திரையை இப்படம் பெறுகிறது. நான் மெசேஜ் சொல்றியா?